லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்கப்பா ஃபோன் பண்ணி தான் பஸ் ஸ்டாண்ட் வந்து போனேன். ஒரு வேலையாக வந்தானே அதனால் பார்த்துட்டு போகணும். உள்ள வாங்க உட்காருங்கப்பா. வாங்க வாங்க வாங்க. கொஞ்ச நாள் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, இப்போ தான் சாப்பிட்டாங்க வரும்போது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தங்கச்சி கோயில் போயிருக்கா. கல்யாணம் நல்லா எப்படி போட்டிருக்கு? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து சேர வேண்டியதெல்லாம் வந்து சேரும். சரிங்க, நான் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே கிளம்புறேன் வீட்டுக்கு. வாங்க வாங்க நல்லது. மாப்பிள்ளைன்ற பேர்ல வசூல்பாய் வந்துட்டு போறான். கல்யாணம் வேலை போயிட்டு இருக்குது. இவனும் ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கான். டேய் அண்ணா, டேய் எங்கடா போற? டேய் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. கையில 10 பைசா இல்லை. எவனும் நம்ம நம்பி கடனும் கொடுக்க மாட்டான். நம்ம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். தம்பி, அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, துன்பப்படுறது, துயரப்படுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, பழக்கப்பட்டு தான். கடன் நமக்கு எவன் தருவான், எப்படி தருவான்? நம்ம தான் திருப்பி கொடுக்குற பழக்கமே நம்ம பரம்பரைக்கே கிடையாது. நம்ம தாத்தன் கொடுத்தானா, அப்பன் கொடுத்தானா, நாம் கொடுக்கறதுக்கா? அது ஒன்றும் உண்மைதானே. நம்ம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறது நம்ம ரத்தத்திலே கிடையாதா தம்பி? இப்போ என்ன தானே பண்ணுறது? வீடு பூந்தானே கொள்ளையடிக்கணும். போன நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத. ஊரை கொள்ளடிச்சவன் இன்னும் 2-3 நாள்ல நம்ம வீடு தேடி வருவான். கல்யாணத்தை சும்மா ஜாம் நடத்தலாம். நீ வேற நான் லூஸ் மாதிரி பேசாதானே. போனேன். திருவிழா வரப்போகுது, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடா? திருவிழாவா? அம்மன் கோயிலுக்கு ஆடி மாதம் தான் திருவிழா வரும். இப்போ என்னடா திருவிழா? தேர்தல் திருவிழாடா. எது தேர்தல் திருவிழாவா? அண்ணன் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கிறான். ஐடியாவா? எலெக்ஷன் வருது, வீடு வீடா ஓட்டு கேட்டுன்னு வருவானுங்க. நம்ம வீட்டில் 10 ஓட்டு இருக்குது. 10 ஓட்டா? பக்கத்து தொகுதியில் இருக்கிற நம்ம சித்தப்பா, சித்தி, அவங்களுடைய பசங்க, அவங்க மருமக எல்லாருடைய ஓட்டும் நம்மளோட வீட்டு அட்ரஸில் சேர்த்து வச்சிருக்கிறேன். சூப்பர் தான், சூப்பர் தான். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபான்னு பார்த்தாலும் 10 ஓட்டுக்கு 50,000 ரூபா. 4 கூட்டணி இருக்குது. 50 × 4 சொலையா 2 லட்சம் ரூபா கிடைக்கும். 10க்கு வேற சுயாட்சி வேட்பாளர் வேற இருக்கிறான். நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணத்தை சூப்பரா நடத்தலாம். ஓட்டுக்கு காசு வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அசிங்கமா இல்லை? அசிங்கமா? என்னடா புதுசா பேசுற? இந்த தடவை நேர்மையாக ஓட்டு போட போகிறேன். காசு வாங்கிட்டு ஓட்டு போடனால நாடே ஊழலில் ஊறி போய் கிடக்குது. அதனால் காசு வாங்கிட்டா யாரையும் கேள்வி கேட்க முடியல. எனக்கு நேர்மை தான் முக்கியம். ஐயோ, நீயாடா? நீயே பெரிய ஃப்ராடு. நேர்மையை பற்றி நீ பேசுகிற. காலையில் என்ன சரக்கருக்கு போட்டியாடா? நீ என்ன சொன்னாலும் சரி, என் முடிவு மாறாது. நல்ல அரசியல்வாதி வேணும்னா நேர்மையான வாக்காளர் வேணும். ஏய் தம்பி, இது மோசமான உலகம். வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். நேர்மையாக இருந்தால் இங்கே வாழ விட மாட்டாங்க. நம்ம விஜயகாந்த் கூட நேர்மையாக இருந்தார். ஆனால் யார் ஓட்டு போட்டா? நல்லவனுக்கான உலகம் இது கிடையாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதை கேட்க மாட்டேண்ணா. நீ சொல்கிறது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் முடியலையே. தங்கச்சி கல்யாணம் எப்படி பண்ணுறது? மாப்பிள்ளை கை காலில் ஊந்தாவது வரதட்சணை இல்லாமல் தாலி கட்ட சொல்லுவேண்ணா. ஐயோ, அவனே ஒரு தினுசாக இருக்கிறான், அவங்ககிட்ட இது நடக்குமா? கல்யாணத்தை தள்ளி போடுண்ணே, உழைச்சி சம்பாதிப்போம். தங்கச்சிக்கு 50 வயசு ஆகிடும், கிழவி ஆகிடும். 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். பரவாயில்லையா? உழைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. வேலை கிடைக்கணும், வெயில் வரும், வேர்வை வரும். ஐயோ, நினச்சாலே பயமாக இருக்கு. என்னால் முடியாதுடா. எதுவுமே நெகட்டிவாக யோசிக்காதண்ணே, பாசிட்டிவாக யோசி.
முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது. நீ வேறண்ணா? நீ ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், போட. இவெல்லாம் நேர்மையை பற்றி பேசுகிறான், ஃப்ராடு பையன். இவனெல்லாம் நம்பின்னு இருந்தால் குடும்பம் நடுத்தருக்கு தான் வரும். எந்த கட்சிக்காரன் பணம் கொடுத்தாலும் இவனுக்கு தெரியாமல் வாங்கிடணும். நமக்கு தெரியாமல் பணம் வாங்கினாலும் வாங்குவான். இவன் ஃப்ராடு பையன், இவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நேர்மை தான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம வாக்கு விற்பனைக்கு அல்ல.